எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அந்த 4th செமஸ்டர்ல இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா பாலினம், பள்ளி மற்றும் சமூகம். இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த யூனிட் 1 நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணா, அதாவது 4th செமஸ்டர்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல 4th செமஸ்டர்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். சரிங்களா? சோ புதுசா ஜாயின் பண்றவங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து 10:30 ல இருந்து 3:30 வரைக்கும் எனக்கு கால் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம் மட்டும் என்னால கால் பண்ண எடுக்க முடியாது. சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த டைமுக்குள்ள கால் பண்ணி டீடைலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாலினம், பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை क्वेश्चन இருக்கு, இந்த யூனிட் 1ல என்னென்ன क्वेश्चन இருக்கு அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு क्वेश्चन உங்களுக்கு நடத்துறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, யூனிட் 1 பாருங்க, சமூகத்தில் பாலின படிப்பொறுப்புகள். இதுதான் யூனிட் 1. இந்த யூனிட் 1ல மொத்தம் வந்து உங்களுக்கு 9 क्वेश्चन இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பாலினம் என்பதன் பொருள் மற்றும் வரையறை. செகண்ட் क्वेश्चन பாருங்க, பால் என்பதன் பொருள். 3 பாருங்க, பால், பாலினம் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடுகள். 4th क्वेश्चन பாருங்க, பால் மற்றும் பாலினத்தின் இயல்புகள். அடுத்து 5th क्वेश्चन பாருங்க, சமூகம் எதிர்பார்க்கும் பாலினம் சார்ந்த பங்கு பணிகள். 6th क्वेश्चन பாருங்க, பாலின சமத்துவமின்மையும் அதற்கான காரணங்களும். இந்த 6th क्वेश्चन ரொம்ப முக்கியம். அடுத்து 7th क्वेश्चन பாருங்க, பாலின சமத்துவமின்மையை போக்குவதற்கான வழிமுறைகள். அடுத்து 8th क्वेश्चन பாருங்க, பாலின சமத்துவம் எதிர்நோக்கும் சவால்கள். அடுத்து லாஸ்ட் क्वेश्चन பாருங்க, வகுப்பு சூழலுக்கு வெளியே இரு பாலினங்களுக்கும் பொருந்தும் நியாயமான கல்வி. இந்த 9 क्वेश्चन தான் இந்த யூனிட்ல இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பாலினம் என்பதன் பொருள் மற்றும் வரையறை. இந்த क्वेश्चन தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்ஜெக்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் நமக்கு ஏன் பிஎட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அதாவது ஆண் பெண் வேறுபாடு இருக்கக்கூடாது. நம்ம படிக்கிற பள்ளியிலும் சரி, அடுத்து வளர்ந்து வந்த சமுதாயத்திலும் சரி, நம்ம அந்த ஆண் பெண் அந்த வேறுபாடு இருக்கக்கூடாது. எல்லாரும் சரிசமமா தான் மதிக்கப்பட வேண்டும். அதை வந்து ஆசிரியர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க ஸ்கூலுக்கு போய் ஸ்டூடெண்ட் நடத்துறப்ப ஆண் பெண் வேறுபாடு பார்க்க கூடாது. 2 உயிரினமே சமமான உயிரினம் தான் அப்படி சொல்லி மாணவர்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் நமக்கு வச்சிருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பாலினம் அப்படின்னா என்ன அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்ப பாருங்க, பாலினம் என்பது ஆண் பாலினம், பெண் பாலினம், 2 பாலினம் இருக்கு. இப்ப 3ஆம் பாலினத்தவர் இருக்கு. இது வந்து இந்த சப்ஜெக்ட்ல அது தனியா ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க. அது நடத்துறப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்ப பாலினம் பாருங்க, ஆண் பெண், இதைத்தான் ஆண் பாலினம் பெண் பாலினம் சொல்லுவாங்க. இது எதனால ஆண் பாலினம் பெண் பாலினம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, சமூக ரீதியான அடையாளத்தை தெரிவிக்கும் இயல்பாகும். சமூக ரீதியான அடையாளத்தை தெரிவிக்கும் ஒரு இயல்பு தான். அதாவது சமூகத்துல தான் ஆண், சமூகத்துல தான் ஒரு பெண், அப்படி சமூக ரீதியான அடையாளத்தை தெரிவிக்கும் ஒரு இதுதான் இந்த பாலினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட். அடுத்த விஷயத்தை பாருங்க, முக்கியமான விஷயம் பாருங்க. இங்க பாருங்க, பெண் தன்மையுடனோ ஆண் தன்மையுடனோ, அதாவது ஒரு உயிர் பிறக்கும் போது பெண் தன்மையுடனேயோ இல்ல ஆண் தன்மையுடையோ பிறக்கிறது இல்ல. உறுப்புகள் தான் மாற்றம் தவிர அது ஒரு உயிர் தான். பிறக்கும் போதே பெண் தன்மையுடனோ இல்ல ஆண் தன்மையுடனோ பிறக்கிறது இல்ல. பிறக்கும் போது அது ஒரு உயிர். சமுதாயத்துல தான் வளர்க்கும் விதத்துல தான் தான் ஒரு ஆண் தான் ஒரு பெண் அப்படின்றத ஒரு உயிர் உணர ஆரம்பிக்குது. சரிங்களா? அதான் பாலினம் சொல்லுவாங்க. அதான் பாருங்க, பிறக்கும் போது பெண் தன்மையுடனோ ஆண் தன்மையுடனோ எவரும் பிறப்பதில்லை. சரிங்களா? ஒரு ஆணை கோழையா வளர்த்தா அவன் கோழையா தான் இருப்பான். ஒரு பெண்ணை வீரமா வளர்த்தா வீரமா இருப்பாங்க. சோ நம்ம வளர்க்கும் விதத்துல தான் அந்த ஆண் பெண் வேறுபாடு வருது. சரிங்களா? சோ நம்ம வளர்க்கும் விதத்துல 2 உயிர்களையும் சமமா தான் பார்க்கணும். சரிங்களா? சோ பாலினம் அப்படின்றது ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்தா பாலினம் சொல்லுவாங்க. இது எதனால உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா, சமூக ரீதியான அடையாளத்தை தெரிவிக்கும் இயல்பாகும். சமூக ரீதியான அடையாளத்தை தெரிவிக்கும் ஒரு இயல்பு தான் இந்த பாலினம் அப்படி சொல்றாங்க. சரி, அந்த அடையாளம் எதன் மூலம் வருது? பிறக்கும் போதே பெண் தன்மையோட ஆண் தன்மையோட எவரும் பிறப்பதில்லை. அவர் வளர்க்கும் விதத்தில் தான் தான் ஒரு ஆண் தான் ஒரு பெண் அப்படின்றது ஒரு உயிர் உணர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த கணக்குல புரிஞ்சுச்சா? இப்போ பாருங்க,
உங்களுக்கு சென்டென்ஸா நான் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதை சொல்ற பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாலினம் என்பதன் பொருள். அதை கொடுத்துக்கோங்க. பாலினம் என்பது ஒருவர் ஆணா அல்லது பெண்ணா என்ற சமூக ரீதியான அடையாளத்தை தெரிவிக்கும் இயல்பாகும். அதான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சமூக ரீதியான அடையாளத்தை தெரிவிக்கும் இயல்பாகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இவை சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டதாகும். சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டதுதான் ஆண் பாலினம், பெண் பாலினம். சரிங்களா? ஏன்னா சமூகத்தால் நமக்கு உணர்த்தது தான் ஆண் பெண் அப்படின்னு சமூகத்தான் உணர்த்துது. சமூகன்றது நம்ம பெற்றோர்கள் நம்ம வளர்க்கும் விதம் எல்லாமே அதில் வந்துருது. சரிங்களா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாக்ஸ் போட்டு காட்டுங்க பாருங்க. பெண் தன்மையுடனோ அல்லது ஆண் தன்மையுடனோ எவரும் பிறப்பதில்லை, அத்தகைய தன்மையுடையவராக ஆக்கப்படுகிறார் என சைமன் அப்படின்ற ஒரு அறிஞர் குறிப்பிடுறார். சரிங்களா? அத்தகைய தன்மையுடனாக ஆக்கப்படுகிறார் தவிர பெண் தன்மையுடன் ஆண் தன்மையுடன் எவரும் பிறப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கீழே பாருங்க, பாலினம் என்பது சமூகத்தால் உருவாக்கப்பட்ட கருத்தாக்கமாகும். சமூகத்தால் உருவாக்கப்பட்ட கருத்தாக்கம் தான் பாலினமே. சரிங்களா? ஆண் தன்மை பெண் தன்மை என்பதை வேறுபடுத்தி அவை ஒவ்வொன்றிற்கும் உரிய இயல்புகள், நடத்தை கோலங்கள், பங்குப்பணி இயல்புகள், ஆணுக்கு ஒரு இயல்பு இருக்கும், பெண்ணுக்கு ஒரு இயல்பு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இயல்புகள், நடத்தை கோலங்கள், ஆணுக்கு ஒரு விதமான நடத்தை கோலங்கள் இருக்கும், பெண்களுக்கு ஒரு முன்னாடி இருக்கும். அடுத்து பங்குப்பணிகள். பங்குப்பணிகள் அவருடைய பணிகள், பெண்களுக்கான பணிகள், ஆண்களுக்கான பணிகள் என்று சமூகம் வரையறுத்திருப்பதை உள்வாங்கிக் கொண்டு அதற்கேற்றவாறு சமூக இயல்பினை பெற்று திகழ்வதே ஒருவரது பாலின உணர்வுக்கான அடிப்படையாகும். சரிங்களா? தான் ஒரு ஆண் அப்படின்ற உணர்ந்து தான் ஆணுக்கான செயலை செயல்படுறான், தான் ஒரு பெண் அப்படின்ற உண்பது பெண்ணுக்கான செயல்களை செயல்படுறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு முக்கியமான பாக்ஸ் போட்டு காட்டுங்க. சமூகம் ஆண்களுக்குரியவை பெண்களுக்குரியவை என்று ஒதுக்கீடு செய்திருக்கும் பங்கு பணிகள் மற்றும் குணாதிசயங்கள் சமமற்ற தன்மைகளை கொண்டுள்ளது. பாத்தீங்களா? ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா கிடையாது. நீங்க சமூகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதைத்தான் பாலினம் என்பதன் பொருள் பற்றி சொல்லணும். அடுத்து பாருங்க, பாலினம் என்பதற்கான வரையறை. பாலினம் என்பது சமூகம் உருவாக்கிய, ஏற்கனவே சொன்னதா, சமூகம் உருவாக்கிய பணிப்பகுப்புகள். பணிப்பகுப்புனா வேலை, ஆண்களுக்கு என்னென்ன வேலை, பெண்களுக்கு என்ன வேலை இருக்குல்ல, அது சமூகத்தால் உருவாக்கப்பட்ட பணிப்பகுப்புகள், நடத்தை கோலங்கள், அவங்க செயல்படும் விதம், அடுத்து செயல்கள் மற்றும் குணாதிசயங்கள் ஒவ்வொரு சமூகத்தினால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்றவை என கருதப்படுவதைத்தான் பாலினம் என்று உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்துள்ளது. அடுத்து பாருங்க, இந்த ப்ரௌனே என்பாரின் வரையறை. அவர் என்ன டெபினிஷன் கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, பாலினம் என்பது ஆண் பெண் என்னும் இருபால் பிரிவுகள், பண்பாடு மற்றும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட பண்பாடு. ஆணுக்கு ஒரு பண்பாடு இருக்கு, பெண்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு. பண்பாடு மற்றும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட வேறுபாடுகளை கொண்டு விளங்குவதை குறிக்கிறது. இது இருபால் பிரிவினரும் வெவ்வேறு விதங்களில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை சமூகவியல்பாக்கள் மூலம் சமூகம் கற்பித்தல் மற்றும் ஊக்குவித்தலை குறிக்கிறது. இதுதான் பாலினம் என்பதன் வரையறை. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.